வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்ரோ ரெசிபீஸில் கொஞ்சமாக பாசிப்பருப்பை சேர்த்து மிளகு பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு ப்ரெஷர் பேனில் 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நறுக்குன இஞ்சி துண்டு முதல்ல இந்த நெய்யில் போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நீளமாக வெட்டிக்கோங்க. அப்போ தான் கடிப்படும் போது ஈஸியாக எடுத்துடலாம். பிடிக்கலைன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை இது வதக்கிட்டு நான் இப்போது 5 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்க்குறேன். இப்போ 1.25 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். பாசிப்பருப்பு வறுத்து அதெல்லாம் பண்ண வேணாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ கொதிச்சுட்டு இருக்க தண்ணியில் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசி பருப்பையும் சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு 5லேருந்து 6 விசில் கத்துற வரைக்கும் இருக்கட்டும். குக்கரை மூடிட்டு வெயிட் போட்டுடலாம். அது ரெடி ஆகிறதுக்குள்ளே இங்கே ஒரு பேனில் 1/4 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக மிளகை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை 1-2 பொடிச்சும் வச்சிடுறேன். இப்போ இந்த பக்கம் குக்கர் 5 விசில் கத்தி சாதம் இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. ரொம்ப குழைவாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வில்லாகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பருப்பும் வறுத்து பொடித்த மிளகையும் இதில் சேர்த்துடுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் சேர்த்துருக்கேன். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த அரிசி பருப்பில் இதை அப்படியே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெய்யில் பொரிச்ச அந்த மிளகு வாசனையோடு சும்மா மிளகு பொங்கல் ஜம்முன்னு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். சாப்பிடும் போது அந்த காரத்தோட நமக்கு நல்லா நாக்கில் வச்ச உடனே முழுக்குன்னு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இதே அளவுகளோடு நீங்களும் இந்த மிளகு பொங்கலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் மைதிலிஸ் ரெட்ரோ ரெசிபீஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா நியூ வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ.